ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்க வருஷங்களுக்கு சேஷம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் படம். இதோட ரன் டைம் 2 hours 46 minutes இருக்கு. இந்த படத்தை வினீத் ஸ்ரீனிவாசன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரணவ் மோகன்லால், தயன் ஸ்ரீனிவாசன், கல்யாணி பிரியதர்ஷினி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1970 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் முரளி, ஒருத்தர் வேணுக்கு பாத்தீங்கன்னா தியேட்டர் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி முரளிக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஆகணும்னு ஆசை. 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச பாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 பேருமே ஒரு பாயிண்ட்ல மெட்ராஸ்க்கு கிளம்பி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்கு, 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு, யாருக்கு முதல்ல வாய்ப்பு கிடைக்குது, கடைசியில 2 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு லைஃப் ஜேர்னியா காமிச்சிருக்க படம் தான் வருஷங்களுக்கு சேஷம். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஜேர்னியா தரமாவே காமிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே யதார்த்தமான சீன்ஸை வச்சு எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான ரைட்டிங்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீனுமே நமக்கு பக்கத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே டைமிங் காமெடி தான். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு காமெடி இருக்கு, அதெல்லாம் அல்டிமேட்னே சொல்லலாம். குறிப்பா இன்ட்ரோல் பிளாக் பத்தி சொல்லணும்னா ஒரு சூப்பரான இன்ட்ரோல் பிளாக்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற கியூரியாசிட்டி நமக்கு வரதான் செய்யுது. ஆனா இவங்க செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே ஒழுங்கா எழுதாம பயங்கர ஆர்டிபிஷியலா எழுதி எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு யதார்த்தமா இருந்ததோ அதுக்கு நேர்மாறா இருந்தது செகண்ட் ஹாஃப். அதே மாதிரி இவங்க பல சீன்ஸை ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சதுனால நம்மளால அந்த எமோஷனோட கனெக்ட் ஆகவே முடியல. மற்றபடி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபில் ரொம்ப சூப்பராக இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி 1970 நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க ரொம்ப நீட்டாவே. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.